காட்டில் ஒரு அணில் உடும்புக்கிட்ட, உடும்பே உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். யார் இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை ஏறி முதல்ல பறிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு தோத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. உடும்பும் அந்த போட்டிக்கு சரின்னு சொல்லி அந்த போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த அணில் வேகமாக மரத்தில் ஏறி முதல்ல போய் அந்த பழத்தை பறித்து அந்த போட்டியில் ஜெயிச்சிடுது. உடும்பும் சோகமாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அணிலுக்கு அடிமையாக வேலை செய்யுது. இதை பார்த்த அந்த அணில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே, உட்கார்ந்த இடத்துல சாப்பாடெல்லாம் வருது. அந்த அணிலும் நேற்று மாதிரியே இன்னைக்கு யார் வந்து போட்டியில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்கே ஒரு யானை நடந்து வருது. இதை பார்த்த அணில், பேசாமல் இந்த யானையே போட்டிக்கு கூப்பிட்டுடுவோமா, ஏன்னா இந்த யானை ரொம்ப குண்டா இருக்குது, கண்டிப்பாக அதால் மரம்லாம் ஏற முடியாது. அந்த யானை மட்டும் இந்த போட்டியில் தோத்துருச்சுன்னா ஒரு நாள் முழுக்க அந்த யானையை அடிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த யானையை போட்டிக்கு கூப்பிடுது. அந்த அணிலுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்ட யானையும் யோசிச்சுட்டு நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அணில், எப்படி இருந்தாலும் இந்த யானை தோக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி மரத்தில் வேகமாக ஏறுறப்ப அப்போ திடீர்னு அந்த யானை தலையை வச்சு மரத்தை முட்டும் பொழுது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா பழங்களும் கீழே விழுந்துடுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அணில் மரத்தில் ஏறி பழங்கள் இல்லாமல் அணில் ஏமாந்து போய் கீழே வருது. போட்டியில் தோத்து போன அணிலுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. இதுக்கப்புறம் யாரையும் உடல் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, அவங்களுடைய கூர்மையான புத்தியையும் அவங்களுடைய திறமையும் வச்சு தான் அவங்கள நம்ம எடை போடணும்னு புரிஞ்சுக்குது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.